வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா போட்டியிட வேண்டும் என முன்னாள் அரசு கொறடா PM நரசிம்மன் விருப்பம் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலில் களம் காண்பது குறித்த இறுதி முடிவை புரட்சித்தாய் சின்னம்மா விரைவில் அறிவிப்பார் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். நாங்கள் நித்தம் வணங்கும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசியல் வாரிசு கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கழக தோழர்கள் சந்தித்தார்கள். சந்தித்து 2026 சட்டமன்ற பொது தேர்தல் குறித்து தங்களுடைய கருத்துக்களை கழக தோழர்கள் எடுத்துச் சொன்னார்கள். கழக தோழர்கள் சொல்லுகிற போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்றும் தன்னுடைய ஆதரவாளர்களும் இந்த தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும், வேட்பாளர்களாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தகைய சாதுரியமான வியூகங்களை வகுத்து ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெற்றார்களோ அதே போன்ற வியூகங்களை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடுக்க வேண்டும் என்று கழக தோழர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இறுதி முடிவை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து கழக தோழர்கள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். நாளைக்கும் இது போன்ற ஆலோசனை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. நாளை மறுநாளும் நடைபெற இருக்கிறது. இறுதியாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முடிவை அறிவிப்பார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த தேர்தலிலே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது ஒன்று, தன்னுடைய ஆதரவாளர்களையும் இந்த தேர்தலிலே களம் இறக்க வேண்டும் என்பது இரண்டாவது. இந்த ரெண்டு கருத்துக்களையும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய முடிவினை இறுதியாக அறிவிப்பார்கள். புதிய கட்சிகள் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தலுக்கு இது அது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிவிப்பார்கள். இன்னும் தொடர்ந்து நடைபெற இருக்குது. நாளை மறுநாள் என்ன சொல்றாங்க சார்? எப்படி எலெக்ஷன் எப்படி எதிர்கொள்ள போறாங்களா? இல்லையே, தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் போட்டியிட வேண்டும் என்று ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள். புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய ஆதரவாளர்களும் இந்த களத்திலே நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இறுதியாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முடிவினை அறிவிப்பார்கள். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் முதலே சொல்லிட்டேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டார்களோ அதே நடவடிக்கைகளை கொஞ்சமும் மாறாமல் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் எடுப்பார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.